ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது வந்து ஒன்று பேக்ல இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது நம்ம பவர் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் தான் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எல்லா மொபைலும் மேக்ஸிமம் இறங்கிட்டு இருக்கு. ஸோ புதிய மாடல் மொபைல் வந்து இப்படி இருக்கும். பொதுவாக எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மொபைல் இந்த மாதிரி இங்கே இப்படி வச்சா ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல இது இந்த மாதிரி எப்படி நம்ம மாத்திக்கலாம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா இருக்குல்ல. எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை இப்படி நம்ம வச்சா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். சூப்பரா இருக்குல்ல. சோ இது உங்க மொபைல்ல இங்க இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒர்க் ஆகும், உங்க மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் இங்க இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. எப்படி நம்ம அந்த ட்ரிக்கை நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா இது மறக்காம உங்க நண்பர்களுக்கும், உங்க காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. சோ அதுக்கு இந்த வீடியோக்கு இருக்கிற லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ இதுக்கு நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ண அவசியமே கிடையாது. நம்ம மொபைல்ல இருக்குது. எக்ஸாம்பிள், உங்க மொபைல பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன், தீம்ஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர்ல வந்துருங்க. அதாவது இது டிஃபால்ட்டா எல்லா மொபைலுமே இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா போக்கோ, ரெட்மி அந்த ஃபேமிலி மொபைல் எல்லா மொபைலும் இருக்கும். மற்றபடி இது சாம்சங் மொபைல் இருக்கான்னு எனக்கு தெரியாது. மற்றபடி ஓப்போ, விவோல எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க மொபைல்ல தீம்ஸ், எல்லா மொபைலுமே தீம்ஸ், வால்பேப்பர் அப்ளிகேஷன்ஸ் எல்லா மொபைல் கம்பெனிக்காரங்க வச்சு தந்துருப்பாங்களா, அந்த ஆப்ஷன்ல போங்க. போயிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல இந்த மாதிரி அடிங்க, நியூ OXYERA, அதாவது நியூ OXYERA அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த தீம்ஸ் வரும். நியூ OXYERA பாத்தீங்கன்னா தெரியல, ஃப்ரீ தான். ஸோ நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதுல வந்து பிரீமியம்னு இருக்கும். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். பிரீமியம் இருக்கும். ஸோ அதனால நீங்க பை பண்ண வேண்டாம். சும்மா பிரீமியம் அப்படின்றது வந்து கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அப்ளை நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மொபைல் ரிபூட் பண்ணவா, இல்ல அப்புறமா ரிபூட் பண்ணிக்கலாமா, இல்ல கேன்சல் பண்ணவா. கேன்சல் பண்ணா இது வந்து அப்ளை ஆகாது. ரிபூட் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த தீம்ஸ் மொத்தமா உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்போ எனக்கு ரிபூட் பண்ணி காட்டுறதுக்கு டைம் கிடையாது. அதனால நாட் நோ கொடுத்துக்கிறேன். நாட் நோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். ரிபூட் பண்ணா ஃபுல்லா அப்ளை ஆகும். நாட் நோ கொடுத்தா டிஃபால்ட்டா நார்மலா டெம்பரரி அப்ளை ஆகும். இப்போ நம்ம இங்க அந்த சைட் வந்து பாத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மொபைலோட தீம்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அப்படிதானே? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். லாக் ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மொபைல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இருக்கு. நம்ம மொபைல்ல ஃபேஸ் லாக் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மொபைல்ல ஃபேஸ் லாக்கும் ஆன் ஆயிடுச்சு. ஆனா ஃபேஸ் லாக் ஆன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வச்சுட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். சூப்பரா இருக்குல்ல. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் பண்றேன். நான் பொதுவாக இங்க லாக் ஸ்கிரீன் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு மொபைல் செத்து போச்சு, எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணேன். அன்லாக் பண்ணும்போது நம்ம மொபைல்ல இங்க பாத்தீங்கன்னா இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணி விட்டாலும் அது மொபைலுக்கு உள்ளால போகாது. அந்த டிஃபால்ட்டா அந்த தீம்ஸ்ல என்ன இருக்கோ அதான் வரும். இப்போ நான் மறுபடியும் அன்லாக் பண்ணி காட்டுகிறேன். அன்லாக் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த டார்ச், கேமரா இருக்குல்ல, லாக் ஸ்கிரீன்ல இருக்கு, அதான் இருக்கும். நான் இப்ப ஃபேஸ் லாக் கொடுத்து ஆன் பண்ணிட்டேன். டிக் மார்க் விழுந்துருச்சு. இருந்தாலும் உள்ள போகாது. இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாலும் உள்ள போகும். சூப்பரா இருக்குல்ல. இத்தனைக்கு நம்ம மொபைல்ல ஒரிஜினல் ஃபிங்கர் பிரிண்ட் இங்க தான் இருக்கு. ஆனா இந்த தீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல்ல அப்ளை பண்ண உடனே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்க வந்துடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ் லாக் வந்துடுச்சு. இருந்தாலும் ஓப்பன் ஆகல. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். சூப்பர் ட்ரிக் இது. இந்த தீம்ஸ்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சோ இது உங்க மொபைல் நீங்க ரெட்மி இல்ல போக்கோ இந்த மாதிரிப்பட்ட ரெட்மி ஃபேமிலி மொபைல்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அந்த தீம்ஸ் உங்களுக்கு இருக்கும். மத்தபடி வேற கம்பெனி மொபைல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட தீம் அப்ளிகேஷன்ல இந்த நேம் கொடுத்து உங்க தீம்ஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மத்தியில செம்மையா கெத்து காட்ட அருமையான ஒரு ட்ரிக் தான் இது. இது ஒரு தீம்ஸா, அந்த தீம்ஸ்ல டிஃபால்ட்டா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.